பெஸ்ட்டோ காலட்டயம் கணக்கு கைலாசத்திலேருந்து நீதி அரசர் கணக்கு போடுதார். நீதி அரசர் கணக்கு எழுதார். கணக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த டைமில் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு அடைச்சிருவார். புரிஞ்சுக்கோப்பா. சிபி ரிப்போர்ட், சிஐடி ரிப்போர்ட், உளவுத்துறை. புரியுதா? எல்லா நாட்டுக்கும் உளவுத்துறை போகிறா வார உனக்கும் அந்த கணக்கு தான். இன்னும் இதுக்கு விலைவாரிலாம் கொடுக்க முடியாது. அந்த டைமில் தேடி பார்த்து எடுக்க விடுவார். தேடி பாடுறா அப்படிம்பாரு. அதான் இப்போ டயத்தில் கணக்கு கொடுத்துட்டார். தமிழ்நாடு முழுவதும் சிஐடி ரிப்போர்ட்டு, சிபி ரிப்போர்ட்டு, உளவுத்துறை. நீதிமன்ற கோர்ட்டார் கையில் கொடுத்துரு. ஐயா அந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காரு, கணக்கு போட்டார், எல்லாம் நோட்டீஸ் விடுற கணக்கு விடுதாரு அப்படிங்கிற கணக்கில் நீ உள்ளே கொடுத்துரு. சரியா? போட்டாச்சுப்பா கணக்கு. சிஐடி ரிப்போர்ட்டு, சிபி ரிப்போர்ட்டு, காவல்துறையில் இருக்க எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில் பூரா இருக்கிற ரிப்போர்ட் அதிகாரி கரெக்டாக கொடுத்துரு. ஐயா போட்டார், கணக்கு எழுதிட்டார், நீதி அரசர் கணக்கு விட்டார், எல்லா ராஜ்யசபை செடி சேர்த்தையெல்லாம் கணக்கு முடிச்சிட்டாரு. இவன் ஆடிக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு ஓட்டு ஏன்னா பலாயிரம் கோடி சேர்த்து வச்சு அதை எப்படி தப்பிக்கணும்னு பார்ப்பான் அரசியல்வாதி. ஏன் கசக்க வேண்டிய இடத்துல கசக்கி விட்ருவார். தேய்க்க வேண்டிய பெண்ணுக்கு தேய்க்க வேண்டிய இடத்துல தேய்ச்சி விட்ருவார். அவர் போட்டார், கணக்கு தப்பாது. கடவுள் போட்ட கணக்கு தப்பாது. கோர்ட்டில் புரிஞ்சுக்கோப்பா. முக்கால் சத்தியம் சிபி ரிப்போர்ட்டு எல்லாம் அனைத்தும் உள்ள ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி நோட்டீஸ் விடுற கணக்கை நீதிமன்ற கோர்ட்டார் கையில் கொடுத்துரு. புரியுதா? நீதிமன்றம் கோர்ட்டு அவர் கோர்ட்டு தான். ஐயா கோர்ட்டு தான். தாய் இந்தியா நாடு, உலக நாடு நீதிமன்றம் கோர்ட்டு அவர் கோர்ட்டில் நடக்கக்கூடிய கணக்கில் உள்ளே கொடுக்காரு. போய் கொடுத்துறப்பா. முக்கால் சத்தியம்.